வணக்கம். கதிர் டியர். சரிங்களா? டியர் கெஸிங் 28ஆம் தேதிக்கானது. 28/4/2024 கெஸிங். நம்ம நாள் கொடுத்துருந்தோம் கெஸிங், அதாவது நேற்று கொடுத்துருந்தது. எப்படி வந்துருந்துச்சு அப்படின்னா, அன்னைக்குள்ள ஷோவுக்கு கொடுத்ததில் ஓப்பனிங் ஷோ ஒரு மணி ஷோ காலை வாரி விட்டுட்டு நானும் தொலைச்சிச்சோன்னு பார்த்தேன். ஆனால் ஷோ வந்த ரிசல்ட்டு 6-5-2. நம்மளுக்கு அதில் மிஸ்ஸிங் தான் ஆயிருந்துச்சு. ஆனால் 6 மணி ஷோவுக்கு 950க்கு நம்ம 0.95ன்னு கொடுத்துட்டோம். 0.95ன்னு எடுத்திருந்தோம். ஆனால் ஓரளவு அதில் நமக்கு கரெக்டாக பேர் உட்காந்துருந்துச்சு. ஏபிபிசிஎஸ்சியில் 90 கரெக்டாக உட்காந்துட்டு, சரிங்களா? ஆல் போர்ட் சிங்கிள் நம்பர் 5 கரெக்டாக பாஸ் ஆகிட்டு, சரிங்களா? 6 மணி ஷோவுக்கு 6 பேர் தான் கொடுத்துருந்தோம். கரெக்டாக அதில் ஒரு பேர் கரெக்டாக உட்காந்துருக்குது. 0.95 மாறி வந்துடுச்சு. அதேபோல் 8 மணி ஷோ ரிசல்ட்டுக்கு ஆல் போர்ட் சிங்கிள் நம்பர் 4 வச்சுருந்தோம். 4 கரெக்டாக உட்காந்துருச்சு, சரிங்களா? டபுள்ஸான வரும்னு எதிர்பார்த்தது, அது மிஸ் ஆகிடுச்சு. 4-5-6ன்னு ரம்மி நம்பரை வச்சு விட்டான், சரிங்களா? சரி, இன்றைக்கி நாள் இப்படி தான் கேம் போயிருக்கு. 4-5-6க்கு 4, அதாவது 2 ஷோ ஆல் போர்ட் 4 பாஸ் ஆகிருக்கு. ஒரு ஷோவில் டபுள் போர்டு ஹிட் ஆகிருக்கு, சரிங்களா? இதே ட்ரிக்காக தான் இன்றைக்கி கண்டினியூ பண்ணியிருக்கேன். எப்படி வருது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். வீடியோ டிஸ்க்ளைமரெல்லாம் பார்த்துக்கங்க. இது நாகாலாந்து ஸ்டேட்டுக்கான கெஸ்ஸிங் மட்டும்தான், சரிங்களா? பெட்டிங் சூதாட்டங்கள் எதுவுமே கிடையாது. ஒன்லி கெஸ்ஸிங் மட்டும்தான். கன்ஃபார்ம் நம்பரும் கட்டாயமாக கிடையாது. உங்கள் கெஸ்ஸிங்லலாம் மேட்ச் ஆகுது அப்படின்னா மட்டும் எடுத்து ப்ளே பண்ணுங்கள், சரிங்களா? உங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆகுதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கங்க, சரிங்களா? அதே ட்ரிக்கில் தான் எடுத்துருக்கிறேன், சரிங்களா? உங்களோட கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்க. உங்கள் கெஸ்ஸிங்லலாம் என்னென்ன நம்பர் வருது அப்படிங்கிறத கீழே பதிவு செஞ்சிங்கன்னா பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம கொடுத்துருக்குற நம்பர் எப்படி, இன்னொருத்தங்க மனசில் என்ன நம்பர் இருக்குது அப்படிங்கிறத வச்சு மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணுறதுக்கு வாய்ப்பாக இருக்கும், சரிங்களா? அதனால் நான் கெஸ்ஸிங்கில் உள்ளவங்களுக்கு வாழ்த்து சொல்லிகிட்டே வரேன், கமெண்ட் பண்ணவங்களுக்கு, சரிங்களா? உங்கள் மைண்டில் என்னென்ன நம்பர் வருதோ அந்த நம்பர் அப்படியே போட்டு விடுங்க. நம்ம நம்பர் எந்த அளவுக்கு சூட் ஆகுது, உங்கள் நம்பர் எந்த அளவுக்கு சூட் ஆகுது அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம்ல, சரிங்களா? இது நேற்று எடுத்த அதே ட்ரிக்கு தான். நாள் எடுத்து அதே ட்ரிக்கில் தான் திரும்ப எடுத்துருக்கிறேன். எப்படி வருது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நேற்று போர்டு பிரித்து கொடுக்கல. இன்றைக்கி ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு 2 நம்பர் கொடுக்குறேன், சரிங்களா? 3 டிஜிட்டு 2 செட்டு கொடுத்துருக்கேன். 2 செட்டு. உங்கள் கணிப்புலலாம் எப்படி வருதுன்னு பாருங்கள். பேர் 6 தான் கொடுத்துருக்குறேன், சரிங்களா? ஏபிபிசிஎஸ்சி 6 செட்டு தான். பார்ப்போம் எப்படி வருது அப்படின்னு சொல்லி. ஓப்பனிங் ஷோ 1 மணி ஷோ. ஓப்பனிங் ஷோ 1 மணி ஷோக்கு, சரிங்களா? எப்படி எடுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னால், ஓப்பனிங் ஷோ 1 மணி ஷோ ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் நம்பர் 2 எடுத்துருக்கிறேன். ஓப்பனிங் ஷோ 1 மணி ஷோ ஆல் போர்ட் சிங்கிள் நம்பர் 2, சரிங்களா? உங்கள் கணிப்புலலாம் எப்படி வருதுன்னு பார்த்துங்க. ஏபிபிசிஎஸ்சி எப்படி எடுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னால், ஆல் போர்ட் சிங்கிள் நம்பர் 2 ஓப்பனிங் ஷோ 1 மணி ஷோ. ஏபிபிசிஎஸ்சி 82-28, 82-28, சரிங்களா? 82-28, 78-87, 78-87. அடுத்து 27-72, சரிங்களா? 82-28, 87-78, 27-72ன்னு எடுத்துருக்கிறேன், சரிங்களா? ஏபிபிசிஏசி உங்கள் கணிப்பில் இதில் ஏதாவது ஒரு நம்பர் வருது, ஒரு செட்டு வருது அப்படின்னு சொல்லி பாருங்கள், சரிங்களா? ஏதாவது ஒரு செட்டு வந்துச்சுன்னா எடுத்து மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணுங்கள். ஏ போர்டில் என்ன நம்பர் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னால் 2, இன்னொரு நம்பர், சாரி, ஏ போர்டில் 8, இன்னொரு நம்பர் 1. ஏ போர்டு 8-1 எடுத்திருக்கேன், சரிங்களா? பி போர்டில் என்ன நம்பர் எடுத்திருக்கேன் அப்படின்னா, பி போர்டில் 2-3ன்னு எடுத்திருக்கேன். 2 இல்லைன்னா 3. பி போர்டு 2 வரணும், இல்லைன்னா 3 வரணும் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன், சரிங்களா? சி போர்டில் என்ன நம்பர் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னால் 7 இல்லைன்னா 0, சரிங்களா? 7 இல்லைன்னா 0. சி போர்டு 7 இல்லைன்னா 0 எடுத்திருக்கேன். 3Dயை பொறுத்த வரைக்கும்
827 130 சரிங்களா. 827 130. அதாவது நான் பேர் பண்ணியிருக்கிற ஏபிபிசிஎஸ்சி எடுத்துருக்கிற 827 தான் பேர் பண்ணியிருக்கிறேன் ஸ்ட்ராங்காக இருக்கிறனால. உங்கள் கணிப்பில் எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. 827 130 2 செட் எடுத்துருக்கேன் சரிங்களா. ஓப்பனிங் ஷோ 1 மணி ஷோ. ஆல் போர்டு சிங்கிள் நம்பர் 2, ஏ போர்டு 81, பி போர்டு 23, சி போர்டு 70, 3 டிஜிட்டில் 827 130, ஏபிபிசிஎஸ்சி 82 28 87 78 27 72. உங்கள் கணிப்பிலலாம் கரெக்டாக மேட்ச் ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்த்துங்க. எந்த அளவுக்கு மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பார்த்து எடுத்து மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணுங்கள் சரிங்களா. 6 மணி ஷோக்கு எப்படி எடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னால் 6 மணி ஷோ ஆல் போர்டு சிங்கிள் நம்பர் 6 மணி ஷோக்கும் நான் 2 தான் வச்சுருக்கேன் சரிங்களா. 6 மணி ஷோக்கும் நான் 2 தான் கணக்கு பண்ணுறேன். உங்கள் கணிப்பில் எப்படி வருதுன்னு பார்த்துக்கங்க. ஏபிபிசிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் 6 மணி ஷோக்கு 75 57 75 57 25 52 25 52 75 57 25 57. உங்கள் கணிப்புலலாம் எப்படி வருதுன்னு பார்த்துங்க. ஸ்ட்ராங்காக தான் மேட்ச் பண்ணி எடுத்துருக்கிறேன். நேற்று அதே ட்ரிக்கு தான். இன்னொரு செட்டு 72 27. இந்த 72 27 நான் ஓப்பனிங் ஷோலையும் வச்சுருக்கேன், 6 மணி ஷோலையும் வச்சுருக்கேன் சரிங்களா. ஓப்பனிங் ஷோலையும் வச்சுருக்கேன், 6 மணி ஷோலையும் வச்சுருக்கேன். உங்கள் கணிப்பில் கரெக்டாக வருதான்னு பார்த்துங்க. ஏபிபிசிஎஸ்சி ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னால் 7 அதோட பவர் 2 அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன் ஏ போர்டில். உங்கள் கணிப்பிலலாம் எப்படி வருது அப்படின்னு சொல்லி பார்த்துங்க. பி போர்டில் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னால் பி போர்டில் 5 8 5 8 2 நம்பர் எடுத்திருக்கேன். உங்கள் கணிப்பில் கரெக்டாக வருதான்னு பார்த்துங்க. 2ல் ஒரு நம்பர் கண்டிப்பாக உட்காரணும். அதே ட்ரிக் அப்படிங்கிறனால கொஞ்சம் வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக தான் தெரியுது. உங்கள் கெஸிங்கில் வருதான்னு பாருங்கள். சி போர்டில் 2 இல்லைனா 1ன்னு எடுத்திருக்கேன். சி போர்டு 2 வரணும் இல்லைனா 1 வரணும் சரிங்களா. 3டிஜை பொறுத்த வரைக்கும் 2 செட்டு 7 5 2 2 8 1 7 5 2 2 8 1. இதில் நான் பேர் பண்ணியிருக்கிறது 7 5 2 தான் ஸ்ட்ராங்காக இப்போ எடுத்துருக்கிறேன். அதனால் அதில் இருந்தால் ஏபிபிசிஎஸ்சி பேர் பண்ணி கொடுத்துருக்குறேன். உங்கள் கணிப்புலலாம் கரெக்டாக வருதான்னு பார்த்துக்கங்க சரிங்களா. அடுத்து 8 மணி ஷோக்கு நம்ம எப்படி எடுத்துருக்குறோம் அப்படின்னா 8 மணி ஷோக்கு ஆல் போர்டு சிங்கிள் நம்பர் 8 மணி ஷோக்கு 5 வச்சுருக்கிறேன் சரிங்களா. 8 மணி ஷோக்கு ஆல் போர்டு சிங்கிள் நம்பர் 5 வச்சுருக்கிறேன். உங்கள் கணிப்பில் கரெக்டாக எப்படி வருதுன்னு பார்த்துங்க. 8 மணி ஷோ ஆல் போர்டு சிங்கிள் நம்பர் 5. ஏபிபிசிஎஸ்சியில் 52 25 52 25 55 30 டபுள் சோர்ஸ் செட்டு 55ன்னு உள்ளே வச்சுருக்கேன். உங்கள் கணிப்பில் கரெக்டாக வருதான்னு பாருங்கள் சரிங்களா. 52 25 55 30 டபுள்ஸ் அதிகப்படியாக வர வாய்ப்புகள் தெரியுது 8 மணிக்கு. உங்கள் கணிப்பில் எப்படி வருதுன்னு பாருங்கள். நான் 55 மெயின் பண்ணுறேன். இன்னொரு செட்டு 90 09 90 09 சரிங்களா. 6 செட்டு கண்டிப்பாக இதிலேருந்து ஒரு செட்டு உள்ளே வரலாம். ஏற்கனவே எடுத்த அதே ட்ரிக்கில் தான் எடுத்துருக்கிறேன். நேற்று கை கொடுத்துருக்குது. இன்றைக்கி எப்படி இருக்குன்னு தெரியல. உங்கள் கணிப்பில் கரெக்டாக மேட்ச் ஆகுதான்னு பார்த்துங்க சரிங்களா. 3 டிஜிட்டை பொறுத்த வரைக்கும் 525 ஒரு செட்டு 930 ஒரு செட்டு சரிங்களா. ஸ்ட்ராங்காக மேட்ச் பண்ணி தான் எடுத்துருக்கிறேன் பார்த்துக்கங்க. போர்டை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு பி போர்டு சி போர்டு. ஏ போர்டில் 5 9 பி போர்டில் 2 3 சி போர்டில் 5 0 இதே தான் எடுத்துருக்கிறேன். இதை மேட்ச் பண்ணி தான் 3 டிஜிட்டும் கொடுத்துருக்குறேன். ஏபிபிசிஎஸ்சி பேரும் கொடுத்துருக்குறேன் சரிங்களா. உங்கள் கணிப்புலலாம் கரெக்டாக மேட்ச் ஆகுதான்னு பார்த்துங்க. உங்கள் கெஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் எடுத்து துணிஞ்சு ப்ளே பண்ணுங்கள் சரிங்களா. கமாண்டில் யாரும் ஏதாவது சொல்லியிருக்காங்களான்னு நினைங்க. கமாண்டை பொறுத்த வரைக்கும் நம்பர் யாரும் கெஸ்ஸிங் கொடுக்கல சரிங்களா. கமாண்டில் கெஸ்ஸிங் யாரும் போடலை. உங்களுடைய கெஸ்ஸிங்கை கீழே போடுங்க சரிங்களா. நன்றி.